வணக்கம். சக சரணாகதி ஆன்மீக இலவச யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு எமது நன்றிகள். புதிதாக இணைந்த நேயர்களை நாம் வரவேற்கின்றோம். பொதுவாக கடவுள் நம்ம முன்னாடி தோன்றி உனக்கு என்னென்ன ஆசைகள் வேணும் சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரணமாக மனுஷங்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட மாட்டோமா? நகை வேணும், வைரம் வேணும், வைடூரியம் வேணும், எல்லா விதமான காஸ்ட்லி ஐட்டம்ஸும் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பில் கட்டாமல் இருக்கிற அளவுக்கு ஹெல்த் வேணும். அதெல்லாம் கேட்டுட்டோ, அதுவும் டைம் இருந்தால் காஞ்சிபுரம் பட்டு புடவைகள் வேணும். இல்லை அதுக்கும் மேலே என்னென்ன வகையான ஆக்சசரிஸ் இருக்குது அதெல்லாம் கேட்டுருப்போம் இல்லையா? இதெல்லாம் நம்ம காமன் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணங்கள். ஆனால் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட போய் நின்றுட்டு, நான் உனக்கு இவ்வளோ விஷயம் தரேன், நீ எனக்கு இவ்வளோ விஷயம் கொடு அப்படின்னு நம்மளுக்கு தமிழ் ஒரு லேடி நம்ம கேட்டிருக்காங்க. அதை நம்ம நிறைய வித புராணங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றி அவர் கேட்ட கடவுளை பற்றி பார்க்கக்கூடிய எபிசோட் தான் இது. ஸோ ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. இப்போ பெருமையாக ஸ்காலர்ஸ் சொல்கிறோம், பிஹெச்டி சொல்கிறோம், டாக்டரேட் சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடிய பட்டங்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி பட்டங்கள் இருந்திருக்கா? யாராவது கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய புலவர்கள், நிறைய அரசர்களால் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ஔவையார் அப்படிங்கிறதே ஒரு டைட்டில் தான். அது சிறந்த ஸ்பிரிச்சுவல்லையும் சரி, ஆன்மீக பாதையிலையும் சரி, இல்லை படிப்பு வகையிலையும் சரி, சிறந்தவர்களுக்கு ராஜாக்களால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள். 7க்கு மேற்பட்ட ஔவையார்கள் இருந்ததாக, வேரியஸ் டைம் பீரியட்ஸில் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் முன்னாடியும் போட்டிருக்கேன். ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியும் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி அவங்க சொன்னக்கூடிய ஒரு விதமான ஒரு டீல் என்னென்னா, நான் உனக்கு 4 விஷயம் தரேன், நீ எனக்கு 3 விஷயம் தானே அவருக்கு பிடிச்ச ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அது என்னது 4 விஷயம், அது என்னது 3 விஷயம் பார்க்கலாமா? பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ விதமான ஒரு பக்தியோ இல்லை அபரிவிதமான ஒரு தமிழ் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தாலும் இந்த மாதிரி கேட்க தோணும். சின்ன வயசுலேயே மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகள் அதெல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு துறவியாக இருந்திருக்காங்க. லைஃப் லாங்காக பக்தி மார்க்கத்தில் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காகவே அப்போவே வந்திருக்காங்க. அவங்க சொன்ன பாடல் இன்னொருத்தரை பார்த்துட்டு அவங்க வேண்டின்ற பிள்ளையார் அவரை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. அது என்னது 4 கொடுத்து 3 வாங்கிறது? 3 தமிழ் அப்படின்னா என்ன? இயல், இசை, நாடகம். இது 3 தான் நம்ம ஜெனரலாக கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய 3 விதமான தமிழ். இந்த 3த்தையும் எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட பசங்க, நம்மளுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுறதுக்காக நிறைய விதமான இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அதனால் 2 வரியில் 2 லைனில் சுருக்கமாக இப்படி இருந்தாலே போகிறோன்னு வாழ்வுக்கு அத்தனை கைட்லைன்ஸும் அவங்க ஆத்திச்சூடியில் கொடுத்துருக்காங்க. சேனலில் இருக்கிறவங்களும் சரி, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களும் சரி, பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஆத்திச்சூடி ஔவையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 109 ஆத்திச்சூடியும் இருக்கும். ரத்தின சுருக்கமாக 1 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டைம் எடுத்து இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம படித்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த கிராட்டிடியூடில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கடவுள் அவங்க வேண்டின கடவுள் பிள்ளையார். பிள்ளையார்னு சொன்னாலே மனசுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு இமேஜ் வந்துடும். என்னென்னா, ஒரு தொந்தி கணபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வயிறு, அது கையில் மோதகம், கையில் கொழுக்கட்டை, இந்த பக்கம் அங்குசம் அப்படி வச்சுட்டு நிறைய ஒரு தும்பிக்கை இருக்கும். தும்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்சமான கடவுள். எங்கே போகிறோமோ ஒரு நான் கும்பகோணம், அதனால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் டவுன் அப்படின்னு சொல்லுவோம்.
தடுக்கி விழுந்த டெம்பிள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அங்கே எங்கே திரும்பினாலும் டெம்பிள். முதல்ல போகிறது யானையடி பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். யானையடி பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை சேவிச்சுட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சைடு வந்துட்டு மாரியம்மன் கோவிலுக்கோ, சக்கரபாணி கோவிலுக்கோ, இல்லை இந்த பக்கம் வந்து சாரங்கபாணி கோவில், ராமசாமி கோவில், கும்பேஸ்வரன் கோவில் எல்லாருக்கும் போவோம். முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறது பிள்ளையார். இந்த பிள்ளையார் எங்கே இருக்கார் அப்படின்னா நிறைய கோவில்களில் நம்ம அவரை பார்க்குறோம். ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த கோவில் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தளிகை சமையல்லேருந்து நம்ம பிள்ளையாரை பார்த்துக்கிறோம். ஏதாவது ஒரு பண்டிகைக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோன் மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சுட்டு இது வந்து பிள்ளையார் அப்படின்னு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆன்மீகமும் நம்மளோட ரியல் லைஃப்பும் டிஃப்ரெண்ட்டே இல்லை. எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. நாங்கள் சாதாரண தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் அந்த உயர்வான சனாதன தர்மம். ஸோ எல்லாமே கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறச்சு முழு முதல் கடவுளான பிள்ளையார் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸால் இந்த எபிசோடு நல்லா போகணும்னு வேண்டிக்கிறோம். இந்த எபிசோடு எதுக்காக நம்ம பண்ணுறோமோ அந்த காரியமும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த சேனல் வீடியோஸை பல்வேறு இடங்கள்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறீங்க, இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, இந்தியாவில் வெளி மாநிலங்கள்லேருந்து பார்க்குறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்க, ஏன் கும்பகோணத்துலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்றைக்கி என்னோட தொடர்ந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மயிலாடுதுறை, அதையும் பற்றி பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிள்ளையார் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். ரெடியா? வெல்கம் பேக் டு சக சரணாகதி. கும்பகோணம் திருக்குடந்தை என்று அழைக்கப்படும் கும்பகோணம் கோயில்கள் நகரம். இந்த இடத்துல சங்க தமிழ் காலத்திலேருந்து சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர வாசிகள், மதுரை நாயக்கர்கள் இவ எல்லாரோடையும் க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்குது. கும்பகோணம் ஃபைல் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் 300க்கும் மேற்பட்ட கும்பகோணம் அதற்கு அருகில் உள்ள நிறைய கோயில்களை பற்றி போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கும்பகோணத்துலேருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கூரைநாடு இருக்கிறது. சில பேர் கேட்கலாம், கூரநாடை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்கு இவங்க கும்பகோணத்தை பற்றி பேசினாங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு இடமும் இன்னொரு இடத்துலேருந்து ரொம்ப கனெக்ஷன் ஆகிருக்கு. அது கும்பகோணங்கிற இடம் வந்து ஃபஸ்ட்டு கும்பம் வந்து பிரளயத்துக்கு அப்புறம் விழுந்த இடங்கிறதுனால முதல்ல இருக்கிற கோயில் ஆதி கும்பேஸ்வரன் கோயில் ரொம்ப விசேஷம். அது கும்பகோணம் எங்கே இருக்குன்னா காவேரி ஆறும் அரசல் ஆறும் இருக்கிற இடத்துல இருக்குது. 2 ஆறும் இருக்குது அங்கே. அதே காவேரி ஆறு தான் இங்கே மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற கூரைநாடுக்கு வருது. ஒரு சமயத்தில் அங்கே வந்து காவேரியில் வெள்ளம் வருது சகஜம். அந்த வெள்ளத்தில் வந்து மற்றவங்கள எல்லாரையும் காப்பாற்றிருக்கார் அந்த பிள்ளையார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதனால தான் இந்த பிள்ளையாருக்கு காக்கும் பிள்ளையார்னு பேர் விட்டுருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பிள்ளையார் மட்டும்தான் தெய்வமாக பாவிக்கிறாங்களா அப்படின்னா, முருகன் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், அதை தவிர்த்து நவகிரகங்கள் இருக்கார், நாகர் சன்னதியெலாம் இருக்குது. பிரகாரத்தில் வந்து ஸ்தல விருட்சம் என்ன இருக்குது அப்படின்னாங்க, வில்வ மரம் இருக்குது. வில்வ மரம் வந்து ரொம்ப விசேஷமானது. சிவனுக்கு மட்டும் இல்லை, பெருமாளுக்கு மட்டும் இல்லை, பிள்ளையாருக்கும் கூட. இந்த வில்வ மரத்துடன் கூடிய விநாயகரை சாதாரணமாக 108 தடவை வலம் வந்து திருமணம் கைகூடுவதை பற்றி நிறையா பிலீஃப் இருக்குது. அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிற லேடிஸு அங்கே இருக்க ஃப்ரெஷ் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதுக்காகவே வந்து ஆலமரத்தையும் வில்வ மரத்தையும் சுற்றினா நல்லது அப்படிங்கிற ஒரு பிலீஃபும் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி அது வர அன்றைக்கி இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. அது தவிர்த்து அன்னதானமும் ரொம்ப விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த கோயிலில் மாதாந்திர திருவிழா மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று ரொம்ப விசேஷமாகவும் அங்கே வந்து வீதி உலா வருவாங்க இல்லையா, வீதி உலா வந்து அன்னதானமும் நடைபெறும். இது தவிர கந்தர் சஷ்டி, ஹனுமத் ஜெயந்தி அது மாதிரி இருக்கக்கூடிய விழாக்கள் கூட தவறாமல் நடைபெறுறது. கடந்த 2012ஆம் ஆண்டு
அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் வரும் 2025 கும்பாபிஷேகம் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் கோவில் அலுவலகத்தையோ கோவில் அலுவலர்களையோ உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறதா வேண்டிக்கிறோம். மக்கள் டெய்லி வந்துட்டு போகிற மக்கள்கிட்ட கேட்டாலே இந்த கோயில் பிள்ளையார் எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது அவங்களோட இதில் வந்து என்னென்னா, அவங்களுக்கு இருக்க மன கஷ்டத்தை போக்குறதுக்காக நிறைய விதமான கதைகள்லாம் நடந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் சொல்கிறாங்க. கல்வியாக இருக்கட்டும், இல்லை வீடு வாங்கிறதுமா இருக்கட்டும், இல்லை வந்து வேலை வாய்ப்பில் இருக்கட்டும், தொழிலில் முன்னேற்றம் வேணும்னு இருக்கட்டும், இல்லை திருமணம் நடக்கலை சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நிறையா நடைபெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பகோணம் சைடில் இருக்கிறவங்க கோயிலுக்கு நேராக போய் பார்த்தே கூட இது பண்ணலாம். நன்றி. வேலை சரியாக நடக்கின்றதா என்று பார்க்க மற்றும் கஜமுக நாயகனை சேவிக்க இன்று கஜனே தானாகவே யானை வந்து கோவிலை தரிசித்த நாள் 10/7/2024. இருபதுலேருந்து 25% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பாக்கி எல்லோரும் நீங்கள் அனுப்புங்கோ நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இதில் என்னென்னா, நாங்கள் அனுப்ப விட்டோம்னா நீங்கள் பார்க்க விட்டுறீங்க. இந்த கோவில் விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப்னா முதல்ல ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பொறுமையாக அவங்களோட ஸ்பீடில் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Stay connected or watch all the videos fully, and if you like the videos, like and comment in the YouTube and share it with your dear and dear. Stay connected and thanks for following us. Radhe Krishna.